வெள்ளை உணவுகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பால், வெள்ளை சீனி, தேங்காய், வெள்ளை சாதம், இந்த மாதிரி சொல்கிறாங்களே, இது எல்லாமே சரிதானா? ஒவ்வொரு வேளை உணவும் பசிக்க இல்லாமல் விருந்து உணவாக மாற்றியது வணிகம். அதே மாதிரி இயல்பாக வரக்கூடிய இந்த மாதிரி மரணங்கள் இருக்கவங்களுடைய காரணங்கள்லாம் பார்த்தா அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அது மாதிரி இளவயது மரணம் முன்னாடியே இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் என்னை பொறுத்த வரைக்கும் எருவும் பாலில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. வெள்ளையாக இருக்க எதுவுமே இது எல்லாமே அத்தியாவசியமாக டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம். வெள்ளையாக இருக்க எல்லா ஐட்டத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா எதை தான் சாப்பிட்றது? யூனிவர்சலான கேள்வி இது. எல்லாருக்கும் தொப்பை இருக்குது. தொப்பையை குறைக்கிறதுக்கு என்ன வழி? எனக்கும் தொப்பை இருக்குது. தொப்பை ரொம்ப அளவுக்கு அதிகமாக ரொம்ப வயிறு ரொம்ப பெரிய தொப்பையாக இருக்குது. எப்போவுமே ரொம்ப ஆபத்தானது, உடல் நலத்துக்கான ஆபத்தான். ஒரு லேசாக இந்த மாதிரி சில தொப்பையாக இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக உடல் பயிற்சி மூலமாக தான் குறைக்க முடியும். ஏதாவது மருந்து கொடுத்து நான் நாளையிலேருந்து இந்த மாத்திரை சாப்பிட்டு டக்குன்னு எனக்கு 6 பேக் வந்துடும், வயிறு உள்ளே போய். என்ன காரணம் தொப்பை உருவாக காரணம் அடிப்படை உணவு அதிகமாக இருந்து உடல் பயிற்சி குறையும் போது தான் தொப்பை வரும். இப்போ நம்ம நான் எழுதிக்கிட்டே இருக்கோம், பேசுகிறோம், வெளியே எங்கே போனாலும் வண்டியில் காரில் போகிறோம். எவ்வளவு உடல் பயிற்சி இருக்குது. நல்ல மடங்கி நீட்டி வேலை செய்த ஒருத்தர் தொப்பையோடு இருக்கிறாரான்னு பாருங்கள், எங்கேயும் இருக்க மாட்டாங்க. பயிற்சியெலாம் இல்லாமல். நான் பல நேரத்தில் நான் சொல்லுவேன், இப்போ திருநெல்வேலியில் எங்கள் ஊரில் கிருஷ்ணாபுரம்னு ஒரு ஊர் உண்டு, இடம் உண்டு. அங்கே கோயிலில் வாசலில் ஒரு மிகச்சிறந்த சிற்பம் ஒன்று உண்டு. அந்த சிற்பத்தை எல்லோரும் பார்க்குறதுக்கு போவாங்க. இன்றைக்கும் அதை பற்றி எழுதுவாங்க. ஒரு வேடன் ஒருத்தன் ஒரு அரசியை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சியை நாங்கள்லாம் காலேஜ் ஸ்கூலில் படிக்கிறப்பெல்லாம் எப்படி உடம்பு பாடுறா, எப்படி கட்டுமஸ்தா, இப்போ இருக்கிற அந்த 6 பேக்குங்கிற வார்த்தை வராது, கட்டுமஸ்தாக இருக்கான் அப்படிம்போம். அவனை 6 பேக் வைக்கிறதுக்கு போய் ஒரு ஸ்பூனில் தண்ணி குடித்து தினமும் போய் ஜிம் போய் ட்ரெயினர் வச்சா பண்ணியிருப்பாங்க. அவருடைய வாழ்வியல் இன்றைக்கும் நம்ம கிராமத்தில் மிக கடுமையாக வேலை செய்யக்கூடிய நண்பர்களை பார்க்கும்போது அவர்கள் உடலை எப்படி வச்சுருக்காங்கிறது உடல் தான், பயிற்சி தான். ஸோ தொப்பையை குறைக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக பயிற்சி தான் ரொம்ப முக்கியமானது. நல்ல உடற்பயிற்சி, தொடர்ச்சியான உடற்பயிற்சி, தொப்பையை குறைப்பதற்கென்றே உள்ள உடற்பயிற்சிகள். எப்போவுமே வெயிட்டு குறைக்கணும்னு எடுக்கிற எஃபர்ட் எல்லாத்துலேயும் மற்ற இடம்லாம் சூம்பிடும். கால் குறைஞ்சிரும், கை குறைஞ்சிரும், மேலே நெஞ்சு குறைஞ்சிரும், தொப்பை மட்டும் குறையாது. ஏன்னா அது ஒரு விசரல் ஃபேட். அந்த இடத்துல நிறைய ஸ்பேஸ் இருக்குது, அதில் போய் ஃபேட் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃபேட்டு குறையிறது தான் ரொம்ப நாள் எடுக்கும். ஒரு பயிற்சி எடுக்கிறவங்க, வெயிட் குறைக்கணும்னு பயிற்சி எடுக்கிறவங்க 3 மாதம் குறையலேன்னு வருத்தப்படக்கூடாது. 4வது மாதம் 5ஆம் மாதத்துக்கு அப்புறம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். வேலைக்கு சாப்பிட்றது சரியான நேரத்துக்கு சாப்பிடாம விட்டுட்டாலும் தொப்பை வரும் அப்படின்றாங்க. அதாவது சரியான வேலைக்கு சாப்பிடாம அந்த சரியான தப்பான வேலையில் மிக தவறான உணவை எடுக்கிறவங்க, ராத்திரி 9:30 மணிக்கு உட்காந்து ஒரு சோறு கட்டுன்னு கட்டிட்டு அப்படியே போய் தூங்கினா கண்டிப்பாக தொப்பை வரும். இப்போ ஒரு வேளை தவிர்க்கவே முடியாமல் இரவு தாமதமாக தான் இன்றைக்கி சாப்பிட வேண்டியிருக்கு, நல்ல பழங்கள் சாப்பிட்டு படுங்க, தொப்பை வராது. நல்ல எளிய உணவாக, எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவாக எடுத்து, அதுவும் குறிப்பாக பழங்கள் மட்டும் எடுத்துகிட்டு படுக்கிற ஒருத்தருக்கும் தொப்பை வராது. 9:30 மணிக்கு போய் சாம்பார், ரசம், பிரியாணி, சிக்கன் 65 சாப்பிட்டா கண்டிப்பாக தொப்பை வரதான் செய்யும். ஒபிசிட்டிக்கும் லைஃப் ஸ்டைல் உணவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? ஒபிசிட்டி ஏன் இப்போ பார்க்குறோம் நிறையா பேருக்கு அது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. சிறு குழந்தையிலேருந்தே எல்லாத்துக்குமே இருக்குது. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? உணவு தான் ஒபிசிட்டிக்கான மிக மிக துரித குப்பை உணவுகளும், நேரம் தப்பி சாப்பிடக்கூடிய உணவுகளும், உணவின் மீதான சரியான புரிதல் இல்லாமல் சாப்பிட்றது தான் ஒபிசிட்டிக்கான மிக அடிப்படையான காரணம். அதுவும் இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்முடைய மரபணுக்கள் இருக்கு இல்லையா, நம்ம ரொம்ப நாள் பசித்திருந்த மரபணு. நம்மள இந்திய மக்கள் எடுத்துக்கிட்டோன்னா, இந்திய சமூகத்தில் ஒரு 5% மக்கள் காலகாலமாக நல்லா சாப்பிட்டு வசதியாக இருந்திருப்பாங்க. 95% மக்கள் ஆரம்பத்திலிருந்தே ஒரு சரியான உணவு கிடைக்காம வருத்தமாக இருந்தவங்க ஏகப்பட்ட பேர் அப்படின்னு அறிவியல் சொல்லுது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜீன் எப்போவாது கொஞ்சம் கிடைச்சாலும் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய தேர்ஸ்ட் ஜீன்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு தியரியே இருக்குது. அந்த தேர்ஸ்ட் ஜீன் தியரியில் நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு தொப்பை போடக்கூடிய ஒரு தன்மை நம்ம உடலுக்கு மற்றவர்களை காட்டிலும் அதிகம். மற்றவர்கள் நான் சொல்கிறது வெளிநாட்டவர்களை காட்டிலும் நமக்கு அதிகம். அப்படி இருக்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் மிக மிக அக்கறையாக, எனக்கு இது ஒரு உடல் நமக்கு கலோரிக்காகவும் நம்முடைய புத்திசாலித்தனத்துக்காகவும் நம்முடைய நோய் எதிர்ப்பாற்றலுக்குமான உணவாக இருக்கணும். நான் அதை தான் அடிக்கடி சொல்லுவேன். பசி, ருசி, இதை ரெண்டையும் தாண்டிய ஒரு உணவு தான் நமக்கு தேவை. அது பசிக்கும் ருசிக்கும் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனல் பெனிஃபிட் இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில் உடல் நலத்திற்கு, ஆரோக்கியத்துக்கு பயன் தரக்கூடிய உணவை நம்ம எடுக்கணும். அப்படி தான் நம்ம உணவு இருந்துச்சு, காலகாலமாக அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் சமீப காலமாக நம்முடைய உணவு அந்த ஃபங்க்ஷனல் பெனிஃபிட் அப்படிங்கிறத தாண்டிட்டு
டேஸ்ட்டுக்காகவும் அதோடு சேர்ந்து ஒரு களிப்புக்காகவும் சாப்பிடக்கூடிய உணவாக. அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப அழகாக இருக்கும், அதனுடைய அட்மாஸ்ஃபியர் சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல ஏத்தாப்புல நீயும் இந்த பக்கம் நானும் உட்காந்துட்டு அப்படி சாப்பிட்றதுன்னு, அந்த சாப்பாடை விட அந்த இருக்கிற சுற்றுப்புறம், அங்கே இருக்கிற மேற்கத்திய இசை, அங்கே இருக்கக்கூடிய நளினமான வடிவமைப்புகள், இதில் மயங்கி போய் சாப்பிட்றவங்களாம் இருக்கவங்க நிறைய இருக்காங்க. ஒரு மனிதன் வந்து கலைக்கு மயங்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் அதை வந்து ஒரு தினம் செய்து கொண்டிருக்கும்போது அதுவும் தப்பான ஒரு விஷயமாக மாறுது. ஸோ அதனால் ஒபிசிட்டிக்கு அடிப்படை காரணம் அப்படின்னு எடுத்தால் குப்பை உணவுகளினுடைய ஆதிக்கம், அதுக்கப்புறம் நேரம் தப்பி நம்ம சாப்பிட்றது, மூணாவது தான் நம்மளுடைய உடற்பயிற்சிகள் இல்லாமல் போகிறதும், செடன்ட்ரி லைஃப் இருக்கிறதும் ரொம்ப அப்போ இந்த மூணையும் சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் ஒபிசிட்டியை வெளியெடுக்க முடியும். இல்லை, இப்போ நீங்கள் சும்மா ஒரு வீட்டு பக்கம் போகிறீங்க, எங்கே போனாலுமே தெருவுக்கு தெரு ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாகிடுச்சு. எல்லா இடத்துலையுமே ஃபாஸ்ட் ஃபுட்டோட கலாச்சாரம் இருக்குது. அதை தாண்டி நம்ம எப்படி வீட்டு உணவு, இப்போ குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த இதுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அதுலேருந்து எப்படி அவங்களை மீட்டுட்டு வர்றது? அதையும் தாண்டி பிரச்சனை இப்போ போயிட்டுருக்கு. நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டு தெருவுக்கு தெரு இருந்ததெல்லாம் கிடையாது. ஃபாஸ்ட் ஃபுட்டு வீட்டுக்கு வாசலில் வந்து உங்களுக்கு பொட்டலத்தை கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு, அந்த அளவுக்கு வந்து இது அதை விட மோசமான ஒரு சூழல். அதில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம இன்னும் நீங்கள் நான்லாம் இப்போ உங்கள் வயசுக்கும் என் வயசுக்கும் நாம் வந்து சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம ரொம்ப நடுத்தர குடும்பத்துலேருந்து வந்திருக்கோம். நம்ம வீட்டில் ராத்திரி சாப்பாடுனா என்ன இருக்கும்? ஆரம்பத்தில் ராத்திரி சாப்பாடுனா மத்தியான சாப்பாடுடைய மீதி மிச்சம் இருக்கும். என்றைக்காவது உங்கள் வீட்டில் ராத்திரியில் உழ வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான். ராத்திரி என்ன சாப்பாடு, ஏமா ராத்திரி என்ன அப்படின்னு கேட்டால், அவனே மத்தியானம் சாதம் கொஞ்சம் மீதி இருக்குல்ல, கொஞ்சம் மோரை ஊற்றி விட்டு ஊற வச்சு சாப்பிட்டுக்கோ, எனக்கா ஒரே ஒரு தோசை தட்டு தர மாட்டியா அப்படின்னு கேட்போம். என்றைக்கோ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு தோசையை சுட்டு ஒரு முளை அப்படி வச்சு கொடுப்பாங்க. இதை தாண்டி கிடையாது. ஆனால் இன்றைக்கு உங்கள் வீட்டு பிள்ளையும் என் வீட்டு பிள்ளைக்கும் இரவு உணவு என்ன செய்யலையா? ஃபோன் எடு, ஆப் எடு, டக்குன்னு போட்டு அது என்ன ஆர்டர் பண்ணுறாங்க? பழைய சாதமும் தோசையுமா? அவங்க ஆர்டர் பண்ணும்போதே அவன் மனதில் பல விஷயங்கள் ஏற்கனவே பதியப்பட்டிருக்கும். நைட்டு வந்து லசானியா சாப்பிட்லாம், நைட்டு வந்து ஸ்பகட்டி நம்ம சாப்பிட்லாம். இதெல்லாம் அவனுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறாங்க? ஊடகங்கள் சொல்லிக் கொடுக்குது, விளம்பரங்கள் சொல்லிக் கொடுக்குது. ஸோ தன்னுடைய இரவு உணவை, பசிக்கான உணவை விருந்தாக சாப்பிடக்கூடிய மனநிலை இன்றைக்கி நிறையா வந்திருக்கு. ஒவ்வொரு வேளை உணவும் பசிக்க இல்லாமல் விருந்து உணவாக மாற்றியது வந்து வணிகம். உனக்கு உன் இடத்துல, நீ பார்க்குற இடத்துல, நீ பிடிச்ச மாதிரி உனக்கு பிடிச்சமான தட்டில் உன்கிட்ட கொண்டு வந்து நான் உனக்கு சுவையான உணவை தருகிறேன், எனக்கு தேவையான காசை மட்டும் கொடுத்துட்டு போ அப்படின்னு ஒரு வணிகம் வந்ததுனால குப்பை உணவுகள் பயங்கர பெரும் ஆற்றாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி தெருவுக்கு தெரு, ஊருக்கு ஊர் இது இருந்துகிட்ருக்கு. இதே நடந்துகிட்டு இருக்கும்போது எல்லார் காதுலேயும் நோய் கூட்டம்னு ஒன்று பேசிக்கிட்டே தானே இருக்கும். நீங்கள் ஆஃபீஸில் இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு தடவையாவது யாரோ ஒருத்தருடைய உடல்நலத்தை பற்றியோ இல்லை உங்கள் உடல்நலத்தை பற்றிய சிறு பயத்தையோ வெளிப்படுத்தாமல் ஒரு நாள் கூட கழியறதில்லை. மாப்பிள்ளை தலை வலிச்சிட்டே இருக்கடா, ஏதாவது டியூமர் இருக்குன்னு சொல்லிடுவானோன்னு போகிறதே இல்லை அப்படி சொல்லக்கூடிய ஆள் ஒவ்வொரு நாள் இருப்பான். போன சீட்டில் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தான்ப்பா, இன்றைக்கி போனால் ஏதோ டியூமருங்கிறாங்க, எண்டோஸ்கோப் எடுக்க சொல்கிறான், கொலனோஸ்கோப். இந்த உரையாடல் சாதாரணமாக நடந்து கொண்டே இருக்குது. அப்போ நோய் கூட்டம் இது எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து வாயில் வந்து சுவையான உணவை ஊட்டி விடக்கூடிய கூட்டம் வரையே அதே நேரத்தில் நோயும் பெருக்கெடுத்து ஓடிட்டுருக்கு. நம்ம தாத்தா அப்படி பேசலை. நம்ம பெரியப்பா வீட்டில் வந்து நோயை பற்றி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து பேசிகிட்டு இருந்த காலத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான்லாம் யோசிக்கிறேன். எங்கள் குடும்பம்லாம் பெரிய குடும்பம், கும்பலும் கூட்டமாக ஏதாவது தீபாவளி பொங்கல் இல்லைன்னா வேறு ஏதாவது குலதெய்வ கோயில் விழான்னா 50-60 பேர் உட்காந்துருப்பாங்க. யாருமே வந்து உன் சுகர் லெவல் எப்படி இருக்குது, உன் ஹெச்பிஎன்சி என்ன மாதிரி ஆச்சு, பிபி பார்த்தியா அப்படி பேசுனதான் எனக்கு ஞாபகமே இல்லை. வயசானவங்களே எப்பா நல்லா இருக்கியா, கை காலெலாம் கொஞ்சம் பரவாயில்லையா, 80 ஆச்சு அப்படி பேசியது தான் நான் கேட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கு இப்போ நாங்கள் கூட்டம் கூடுறோம், ஃபேமிலியோடு கூடுறோம், கேள்வியெல்லாம் ஹெச்பிஎன்சி பார்த்தீங்களா, பிபி கண்ட்ரோலில் இருக்கா, இப்படியான உரையாடல் கூடியிருக்கு இல்லையா. ஒரு பக்கம் திருமுனை கடைகளும் ஸ்விக்கி சொமேட்டோ மாதிரியான பல்வேறு வீட்டுக்கே வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடியது கூடுற அதே நேரத்தில் நோய் கூட்டம் பயங்கரமாக கூடியிருக்கு. அப்போது நான் என்ன சார் செய்ய முடியும்? தெரு பூரா கூட்டம் இது மாதிரி கடை வந்திருக்கு, நான் சாப்பிடாம இருக்க முடியும்னு நினைக்க முடியாது. நான் முடிவு செய்யணும். எனக்கு எது தேவையோ அதைத்தான் நான் எடுத்துக்கொள்வேன். எத்தனை கடை வரட்டும். இந்த புரிதல் எவ்வளவோ பேசினாலும் அதை மீறி வணிகம் உள்ளே கொண்டு வந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் எனக்கு நான் பார்க்குற அந்த 25 வருஷத்தில் நான் பார்த்துட்டு நிறைய பேர் 25 வயசுக்கு மேலே, 25லேருந்து 35 வயதுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இளம் தாய்மார்கள், அதாவது 5 வயது குழந்தைக்கு அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க பயங்கர அவேர்னஸோடு இருக்காங்க.
தான் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, தனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, தன் கணவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எங்கள் மாமனாருக்கு இருக்க சுகர் என் புருஷனுக்கு வந்துடக்கூடாது, எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு இது மாதிரி இது மாதவிடாயில் பிரச்சனை வந்து எனக்கு வந்துடக்கூடாது, என் பிள்ளை இப்போ 4 வயசு இப்போ இருந்தே அவனை வந்து ரசாயனமே இல்லாமல் நல்லா வளர்க்கணும். இந்த எண்ணம் 25லேருந்து 35 வயதுக்கு இருக்கிற படித்த அத்தனை தாய்மார்கள்ட்டே வந்திருக்கு. 30லேருந்து 40 வயசில் இருக்கக்கூடிய பல இளம் பணியாளர்கள், சாஃப்ட்வேரில் இருப்பாங்க, மீடியாவில் இருப்பாங்க, ஐடியில் இருப்பாங்க, இந்த மக்கள் எல்லாருக்கும் வந்து அந்த ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும், ஜிம் போகலாமா, எல்லோரும் பிரச்சனையில் மாட்டுறாங்க, அப்படி யோசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு நல்ல மாற்றம். பிரச்சனை எங்கே இருக்குன்னா 12 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்க இந்த 12 வருஷத்தில் இருக்கவன் தான் எல்லா கூட்டமாக எங்கே போனாலும் குப்பை உணவு கடையில் போய் பார்த்தா இவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க, பெரும்பாலானவர்கள் இவர்கள் தான் இருக்காங்க. அப்போ மீண்டும் 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 நம்ம இந்த குப்பை உணவு என்ன சிக்கலை உருவாக்கும், எப்படியான நோய் கூட்டத்தை விதைத்து கொண்டிருக்கிறது, அது எவ்வளவு கொடூரமானது என்பதை சொல்லிக்கொண்டே இருக்க தான் இதிலிருந்து வெளிவர முடியும். குடும்பம் பேச வேண்டும், ஆசிரியர் பேச வேண்டும், சமூகம் பேச வேண்டும், சமூகத்தில் அடையாளம் பெற்ற பேரறிஞர்கள், பெரியவர்கள், அவர் எல்லோரும் இதை பற்றி பேசணும். அப்போ தான் ஒட்டுமொத்தமாக மாறும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, சாப்பிட்றாங்க, இப்போ யங்ஸ்டர்ஸ்ட்டை ஒரு பெரிய அவேர்னஸ் இருக்குது, ஜிம்முக்கு போகிறாங்க, எல்லா வேலையும் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி இளவயது மரணங்கள் நிறையா நம்ம ஜிம்மிலேயே பார்க்குறோம். எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கையிலே மயக்கம் அடித்து விழுகிறது, சின்ன பசங்களாக இருக்காங்க. நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோலாம் வந்தது, ஸ்கூலில் கிளாஸ் ரூம் போன பையன் கிளாஸ் ரூம் பக்கத்தில் உட்காந்துருக்கான், திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்து இறந்துடுறான். நிறையா சம்பவங்கள் ஸ்டேஜ்லேயே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து இறந்துடுறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் அதிகரிக்க என்ன காரணம்? இளவயது மரணங்கள், குறிப்பாக மாரடைப்பு, அப்புறம் இளவயதிலேயே சுகர் இருக்குது, இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு என்ன காரணம்? ஆராய்ச்சிகள் நிறைய நடக்குது இதை குறித்து. அதுவும் வந்து முந்தைய நாள் நம்ம ஒன்றா போய் டீ குடிச்சிட்டு ஒன்றா போய் வேலை செஞ்சுட்டு அடுத்த நாள் இறந்தவர்கள் இவங்கள மட்டும் ஒரு டேட்டா எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி அது ஒரு போன வருஷம் நடந்த ஒரு பெரிய ஸ்டடி. 52 ஆத்தர்ஸ் சேர்ந்து எழுதியிருக்காங்க அந்த பேப்பர். 26,000 மரணங்கள் நினைக்கிறேன், கரெக்டாக நம்பர் ஞாபகம் இல்லை, பட் 26,000 சுச்சம். 26,000 பேர் எப்படின்னா நேற்று நல்லா இருந்திருப்பாங்க, நேற்று சந்தோஷமாக ஜாலியாக இருந்து பேசி வேலை செஞ்சு இயல்பாக இருந்துட்டு அடுத்த நாள் இறந்தவங்க. இவங்களுடைய மரணம், அதுக்கு பின்னணி காரணம் என்ன இருக்கலாம், அவர்களுக்கு என்ன நோய் இருக்குது, இப்படிலாம் பண்ணி ஆராய்ச்சி. எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு பயம் என்ன இருக்குன்னா, கோவிட் காரணமா, அதுக்கப்புறம் இது வந்திருக்குமா, இல்லை தடுப்பூசி காரணமா, அதுக்குள்ளே வந்திருக்கலாம் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகம் ஆராய்ச்சி செய்து அதை வந்து சில தடுப்பூசி நிறுவனங்கள்லாம் அப்படி வாய்ப்பு இருக்குது, அப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் முழுமையாக நிரூபித்து இதுதான் அப்படின்னு யாரும் இது வரைக்கும் அறிவிக்கலை. ஆனால் அதுவும் ஒரு காரணம். ஏன்னா புதுசாக ஒரு ஆன்டிபாடி உடம்புக்குள்ளே வந்திருக்கு. அந்த புதுசாக இருக்கக்கூடிய அந்த வேக்சின் கொடுத்த ஆன்டிபாடிஸ் வந்து ஒருவேளை இது மாதிரி இரத்த உறைதலை உருவாக்கலாமா அப்படின்னு இன்றைக்கு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இயல்பாக வரக்கூடிய இந்த மாதிரி மரணங்கள் இருக்கவங்களுடைய காரணங்கள்லாம் பார்த்தா அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அது மாதிரி இளவயது மரணம் முன்னாடியே இருக்குது. அப்போ மரபு ரீதியாக அவங்களுக்கு வேஸ்குலார் இஷ்யூ இருக்கா அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே வந்து மது அருந்துறதுல இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 15% பேர் இருக்காங்க. 26,000 பேரில் 15% வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ரீசனபிள் இல்லாத ட்ரிங்கிங், ரொம்ப வந்து அதிகமாக குடிக்கக்கூடிய தன்மை இருக்கவங்க அதில் ஒரு 10-15% இருக்காங்க. சில பேர் வந்து கடும் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, அதாவது இப்போ ஜிம்லெலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதில் ஜிம்மில் இருக்கிறவங்க ட்ரெயினர்ஸ் சரி, அவங்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா படிப்படியாக உடலை செம்மைப்படுத்துவதற்கு 1 வருஷம் 2 வருஷம் நம்ம மசிலை ஒன்றா ஸ்ட்ரென்தன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஷேப் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் இன்றைக்கு இருக்க சில பேர் வந்து 3 மாதத்தில் கிராஷ் கோர்ஸ் மாதிரி நான் வந்து என் உடம்பை இருக்கிறணும் அப்படி வரக்கூடிய ஒரு நண்பர்களுடைய பேர் அது ஒரு 10% இருக்குது. அந்த பேப்பர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேப்பர். நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஐசிஎம்ஆர்லேருந்து வந்த பப்ளிகேஷன் அது. இது மாதிரி இளவயது திடீர் மரணங்களுக்கு இது எல்லாமே காரணமாக இருக்குது. இது வந்து ஒரு நமக்கான ஒரு எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக இப்படி நடக்குது. அப்போ இளைஞர்கள் இன்னும் கூடுதல் அக்கறையோடு இருக்கணும். எப்படிலாம் அக்கறையோடு இருக்கணும்? சர்க்கரை கட்டுப்பாடாக வச்சுக்கணும், ரத்த கொதிப்பு எனக்கு இருக்கான்னு சோதித்து பார்த்துக்கணும். முன்னாடிலாம் 45 வயசுக்கு மேலே பார்த்துக்கலாம், இப்போ அப்படி இல்லை. 25 தாண்டி ஆச்சுனாலே சுகர் கரெக்டாக இருக்கா, பிபி கரெக்டாக இருக்கா. அதுவும் குறிப்பாக உங்களுடைய அப்பா அம்மா யாராவது 40 வயசில் இதே நோயில் பாதிச்சிருக்காங்க அப்படின்னா உறுதியாக நீங்கள் தன்னை கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஏன்னா வெசலுடைய அளவு இருக்குல்ல, நம்ம இதயத்தினுடைய தசைகளுக்குள்ளே ஓடுற வெசல், உடலில் ஓடக்கூடிய வெசலுடைய அளவு மரபு ரீதியானது. இப்போ உங்கள் அம்மாவுக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து 42 வயசில் ஹார்ட் அட்டாக் ஆகி அவரில் இறந்து போயிருக்கலாம், இல்லை சிவியர் ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தார்னா இவருக்கு 30 வயசு ஆகும்போதே அப்பாவுக்கு 42 வயசில் வந்திருக்கு, அப்போ நான் கரெக்டாக இருக்கணும். எங்கள் அண்ணன் வந்து 45 வயசுலேயே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அப்போ நான் கரெக்டாக இருக்கணுங்கிற சிந்தனை இளம் வயதில் இருக்கணும். இந்த உடல் பயிற்சியில் வந்து தட்டாப்புட்டான்னு போய் உடனே நான் 6 பேக் வைக்கிறேன், நான் உடனே பண்ணேன்னு சரியான பயிற்சியாளருடைய உதவி இல்லாமல், அறிவியல் புலம் தெரிந்த பயிற்சியாளர் இல்லாமல், அதுவும் சிக்கல் இருக்குது.
இவருடைய எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் எப்படி இருக்குது, இவருடைய பேசிக் எண்டூரன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாமல் போய் பயிற்சி எடுக்கிறவங்க, அவர்கள் இந்த விஷயங்கள்லேருந்து களையணும். இதெல்லாம் பார்த்துக்கொள்ளணும். உறுதியாக இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே இந்த இளைஞர்கள் திடீரென மரணம் நடக்கக்கூடிய விஷயம் ஆங்காங்கே ரிப்போர்ட் ஆகிருக்கு. அறிவியல் ஒரு புறம் கண்டுபிடிக்கட்டும் என்ன காரணங்கிறது, இந்த ரத்தம் உறைதலா வேக்சினாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இன்றைக்கி நமக்கு தெரிந்த சர்க்கரை கட்டுப்பாடு, இரத்த கொதிப்பு கட்டுப்பாடு, குடும்பத்தில் இருந்தால் அதுக்கான அக்கறை, ஜிம்மில் போய் இந்த மாதிரி ஃபிசிக்கலாக உடனே ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது, தூக்கம் இல்லாமல் அலைகிறது, இதையெல்லாம் நம்ம புரிந்து மாற்றிக்கொள்ளணும். உணவு விஷயத்தில் நிறையா மித்து இருக்குது பார்க்க முடியும். இப்போ வெள்ளை உணவுகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பால், வெள்ளை சீனி, தேங்காய், வெள்ளை சாதம், இந்த மாதிரி சொல்கிறாங்களே, இது எல்லாமே சரிதானா? சரிதான், ஓரளவில் சரிதான். 2012 வெள்ளை கொல்லும் அப்படின்னு நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். அப்போவே ஒயிற்று மேலே ஒரு கவனமாக இருக்கணும். இது சும்மா அந்த கலருக்காக சொல்கிற விஷயம் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் புரிதல் வேணும். ஏன் வெள்ளை வேணாம் அப்படின்னா, வெள்ளை அரிசி அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளை அரிசிங்கிறது டகால் வெள்ளையில் வர்றதில்லை. நீங்கள் பட்டை தீட்டி பாலிஷ் பண்ணி அந்த நெல்லில் இருக்கக்கூடிய அரிசியில் இருக்கக்கூடிய பல்வேறு நல்ல குணங்களெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு வெறும் குளுக்கோஸ் குப்பிகளாக எடுக்கிறீங்க. அது ஒரு சிக்கல். வெள்ளை சர்க்கரை இனிப்பு உடலுக்கு நல்லது தான். நீங்கள் ஆப்பிள்லேருந்து, கொய்யாப்பழத்துலேருந்து, மாதுளம்பழத்துலேருந்து, வாழைப்பழத்துலேருந்து கொடுக்குற இனிப்பு எதுவும் பண்ணாது. ஆனால் அதே சமயத்தில் நல்ல ஒரு ரீஃபைன்டு ஒயிட் சுகர் கிறிஸ்டலாக நீங்கள் எடுக்கும்போது அந்த சுகர் நிறைய உடலுக்குள்ளே போகும்போது கண்டிப்பாக அது பிரச்சனையை உண்டாக்கும். அதே மாதிரி வெள்ளை கலர் உப்பு, கடல்லேருந்து டைரெக்டாக உப்பு வந்துச்சு, உப்பளத்தில் போட்டாங்க, காய வச்சாங்க, எடுத்தாங்க. அப்போ கடல் புட பொருட்கள் பல பொருட்களோடு சேர்ந்து அது கிடச்சிது. இப்போ அதுவும் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய ஒரு சோடியம் குளோரைடாக, அயோடைஸ்டு சோடியம் குளோரைடாக வருது. அதை அளவுக்கு அதிகமாக இவன் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் ரெகுலராக ஒரு நாளைக்கு 4 கிராம் எடுத்துக்கலாம்னு அரசாங்கம் சொல்லுது. 8 கிராம் 10 கிராம் சாதாரணமாக சாப்பிட்றோம். அப்போ அது நடக்காது, தவளாது, ஓடாது. ஆனால் அதுக்கு பேர் கோழி. அப்படி தானே வளர்க்குறோம். பிராய்லர் கோழிங்கிறத நீங்கள் கேஜில் வச்சு அந்த 70 நாட்களும் இல்லை 65 நாட்களும் வெறுமனே அதுக்கு தீனி கொடுத்து அதை புஷ்ஷுன்னு உப்ப வைக்கிறோம். எடைக்காக மட்டுமே உப்ப வைக்கிறோம். எடை தானே வேணும், அதுக்கு தான் வைக்கிறோன்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே சீக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதனுடைய தீவனங்கள்லேயே ரசாயனங்களை நம்ம சேர்க்குறோம். அப்போ அந்த ரசாயனங்கள் இப்போ உங்கள் வீட்டில் சாம்பார் வைக்கிறாங்க, உங்கள் வீட்டில் காய்ச்சல் வரக்கூடாது, நிமோனியா காய்ச்சல் வரக்கூடாதுன்னு உங்கள் அம்மா சாம்பார்லேயே அமாக்சிலினை போடுறாங்க. சாம்பாரில் கொஞ்சம் அமாக்சிலின் போட்டுப்போம், ஒரு செட்ரிசின் போட்டுறோன்னு என்னைக்கா போடுறாங்களா? ஆனால் கோழிக்கு போடுறோம். கோழிக்கு வரக்கூடாதுன்னு அதுக்கான கெமிக்கலை போட்டு அப்படி கொடுக்குறோம். ஏன்னா அது வணிகம். ஒரு கோழி காய்ச்சல் அடிச்சதுன்னா மொத்த கோழியும் கொல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். அப்போ அது அந்த சந்தை என்ன பண்ணுது, கட்டுப்படுத்துது. அதில் எதுவும் வந்துடக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி தீவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்கு. ஸோ இது மாதிரி வெள்ளை நிறத்தில் பாலும் அதே மாதிரி தான். பால் அப்படிங்கிறது ஒரு பெரிய புரோட்டீன் இல்லையா? பால் மிகச்சிறந்த உணவு, சந்தேகமே கிடையாது. அன்றாட உணவா, தினசரி காலை மாலை எடுத்தாகணுமான்னு கேட்டால் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. பால் ஒரு வளர்கிற குழந்தைக்கு தாய்ப்பால் முடிஞ்சு அடுத்த 6 வருஷத்துக்கு கண்டிப்பாக தேவை. ஒரு மாதவிடாய் முடிகிற பருவத்தில் கால்சியம் குறைவாக இருக்குது, அவர்களுக்கு தேவை. ஒரு நோஞ்சானாக இருக்கக்கூடிய, ஒரு சர்ஜரியிலேருந்து வெளியே வந்த கன்வாலசன்ஸாக இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டாக மில்கை பயன்படுத்திக்கலாம். ஒரு பரிந்துரையின் பேரில், கால்சிய புரத பற்றாக்குறையின் பேரில் அதை எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு எனக்கும் தினம் பால் தேவைப்படணும்னு தேவையில்லை, அவசியம் கிடையாது. அப்போ அவசியம் இல்லாத பொருளை நம்ம தினம் காலையில் எழுந்திரிச்சோடனே 6 மணிக்கு ஒரு பாக்கெட்டை வாங்கி டகால் போட்டு காஃபி, டீ, அப்புறம் பூஸ்ட்டு, போனிட்டான்னு போட்டு கலந்து குடிக்கிறது தேவையில்லைன்னு தோணுது. அது ஏன்னு சொல்கிறோன்னா, அது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக திணிக்கப்பட்ட ஒரு வணிகம் அது. அதனால் தேவைப்படுபவர்கள், அவசியப்படுறவங்க, உங்களுடைய மருத்துவ பரிந்துரை இருந்ததுன்னா அப்போ அவங்க பால் எடுத்துக்கணும். இது எல்லாமே பசும்பாலுக்கும் பொருந்தும். இப்போ நீங்கள் எல்லா பாலுக்கும் பொருந்தும். பாலில் பசும்பால், எருவம்பால்லாம் வேறுபாடுகள். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் என்னை பொறுத்த வரைக்கும் எருவம்பாலில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. அதுலேயும் பசும்பால் தான் குடிக்கணும், பசு நெய் தான் சாப்பிடணுங்கிறதெல்லாம். இப்போ ப்ரைவேட்லேருந்து பொடியாக பண்ணி கொண்டு வராங்களா, அதுக்காக கேட்டேன். பொடி பால் பவுடராக இருக்கிறது, பால் பவுடரை திரும்ப பாலாக்குறதுல அது ஒரு அறிவியல் தானே. ஸ்ப்ரே ட்ரை பவுடர் பண்ணால் பவுடர் ஆகுது, அதுக்கப்புறம் தண்ணீரை கலந்து அதை பாலாக ரிவர்ஸ் பண்ணுறாங்க, அதில் தப்பு இல்லை. பட் தேவைப்படுற அளவுக்கு நம்ம எப்பொழுதுமே எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் அப்படின்னு வரும்போது கறந்த மாட்டுப்பால் நிச்சயமாக நல்லது தான். பவுடர் பாலை விட அது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். ஆனால் அப்படி இருக்கிற பால் அவசியத்தின் கருதி நம்ம எடுத்துக்கணும். நிறைய கிராமங்களில் பால் கறக்கக்கூடியவங்க பாலை சாப்பிடாமல் எத்தனையோ பேர் ஆரோக்கியமாக இருப்பாங்க. பால் கறந்து வணிகம் செய்வாங்க, பாலே பிடிக்காதும்பாங்க. நான் நிறைய பார்த்துருக்குறேன். அவங்களுக்கு அதில் அதுக்காக அவங்க ரொம்ப மெலிஞ்சு நோஞ்சனாய் அப்படிலாம் இருந்ததில்லை. ஸோ அதனால் தேவையின் பொருட்டு அதை எடுத்துக்கொள்ளணும். அது மாதிரி தான் வெள்ளை. காஃபி பிரியர்கள் இருக்காங்க, டீ பிரியர்கள் இருக்காங்க. உங்களுக்கு இப்போ பால் இல்லாமல் எப்படி அதை சர்வை பண்ணுறது? பால் இல்லாத தேநீர் தான் உலகத்தின் மிகச்சிறந்த தேநீர். நான் பல தடவை எடுத்து சொல்லியிருக்கேன். தேநீர் அப்படின்னா நம்ம ஊரில் மட்டும்தான் பால் ஊற்றுறோங்க. அதில்
தேயிலையை நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு மூடி வச்சு அதுக்கப்புறம் அதை குடிக்கிறது தான் தேநீர். நான் இப்போ ஜப்பான் போயிருந்தேன். ஒச்சோன்னு எல்லோரும் குடிச்சிட்ருக்காங்க. ஒரு பெரிய பாட்டிலில் ஒரு 1 லிட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க. யார் காருக்கு போனாலும் அதில் வச்சுருக்காங்க கையில். வெளியில் வெண்டிங் மிஷின்லாம் அந்த ஒச்சோ இருக்குது. அது ஒச்சோவை டக்குன்னு பட்டனை தட்டி 500 yen போட்டோன்னா டபால்னு நமக்கு ஒரு பாட்டில் இது காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே அதை காலியாக்கிட்டு அடுத்து ஒரு இது வாங்கி குடிக்கிறாங்க. அவர்கள் யாரும் பால் சேர்க்கிறதே இல்லை. நம்ம உலகத்திலே எனக்கு தெரிந்து தேநீரில் பால் சேர்க்கிற ஒரே கூட்டம் நம்ம மட்டும்தான். நம்ம குடிக்கிறதுக்கு பேர் பால் கிடையாது, டீ கிடையாது. நம்ம பால் சேர்த்தட்டினா அது டீன்னு சொல்கிறோம். நம்ம குடிக்கிறதுக்கு பேர் தேநீர் பால் பாயசம். சர்க்கரை போட்டு பால் ஊற்றி தேயிலை போட்டு அது ஒரு ஃப்ளேவர்டு ஒரு டெசர்ட்டாக தான் நம்ம அதை குடிக்கிறோமே ஒழிய இட்ஸ் நாட் அ டீ அப்படின்னா அதை வந்து நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு மூடி வச்சு குடித்தாதான். காஃபியும் பிளாக் காஃபியாக குடித்தா அது சிறப்பு தான். நமக்கு அதில் நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பாலை மிகச்சிறப்பாக கொண்டாடி கொண்டிருந்த ஒரு கூட்டம். அவங்களுக்கு தான் முதல்ல காஃபி டீ கிடச்சிது, சாமானியனுக்கு கிடைக்கல. நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பெரிய சமூகத்தில் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கவங்க, அவங்க பால் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு காஃபி டீ இங்கிலீஷ்காரன் கொடுத்தான். துரை டீ குடித்தார். குடிக்கும்போது அவர் பக்கத்தில் இருந்த ஆஃபீஸருக்கு இந்த டீ நாங்கள் இங்கிலீஷ்காரன் கொண்டு வந்தது, நீ கொஞ்சம் குடினோடனே இவருக்கு வந்து மனசில் நம்ம பால் தானே சிறப்புன்னு நினச்சிருக்கோம், டீ கொடுக்குறாங்களே அப்படிங்கும்போது இவர் என்ன நினச்சார், சரி கொஞ்சம் பாலை ஊற்றி குடிச்சிருவோம் பேசாமல் அப்படின்னு அந்த பாலை அவர் தான் ஊற்றி முதல்ல அவர் தான் அப்படி குடிக்க ஆரம்பித்தார். அது சுவையாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. நல்லா தானே இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, காஃபியில் அதை கலந்தாங்க, பாலை கலந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் நல்லா குடித்தோடனே எல்லாருக்கும் அது வந்து பரவலாகி டீ குடிக்கிறது காஃபி குடிக்கிறதுனா டிகாஷன் போட்டு இறக்கி அதில் பாலை ஊற்றி குடிப்பது தான் பழக்கம்னு உருவாக்குனது தமிழ்நாட்டில் மட்டும்தான், இந்தியாவில், குறிப்பாக இந்தியாவில் மட்டும்தான். உலகத்தில் எந்த நாடுகள்லையும் அப்படி குடிக்கிறது இல்லை. இன்றைக்கி நீங்கள் வந்து வெரி ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் தான் வந்து டீ பக்கத்தில் பாலே வச்சுருப்பாங்க. பல நாடுகளில் நான் நிறைய நாடுகளுக்கு பயணித்திருக்கிறேன், பல இடங்களுக்கு போயிருக்கோம். பால் வந்து கேட்டால் ஒரு இந்தியனாக இருக்கா நீ சேர்த்தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பானே ஒழிய விமானங்களிலேயோ பெரு விடுதிகள்லேயோ வெளிநாடுகள் எங்கேயுமே பால் சேர்க்கறது. அதனால் காஃபி குடிங்க, நல்லது தான். டீ குடிங்க, மிகச்சிறப்பு தேநீர். ஆனால் அது பால் சேர்க்காமல் குடித்தால் தான் நல்லது. தயிருக்கும் அதே தான். மோர் மிகச்சிறப்பானது. தயிரை விட தயிர் மோர் ரெண்டும் வந்து ஒரே மாதிரியான விஷயம். இரண்டுமே வெண்மையில் இருக்குது, அதுக்கு வெண்மையில் தான் இருக்குது. ஆனால் மோரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா அது ஒரு 2 காரணம். ஒன்று வந்து பாலினுடைய இயல்பு அது மாறிடும். மோர் ஆக்கிட்டாலே அது ஒரு ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் ஆயிரும். அதில் ஏகப்பட்ட பாக்டீரியாஸ், நல்லது செய்யக்கூடிய பல நுண்ணுயிர்களை கொண்டு வந்துடும். பாலில் இருக்க அதே கால்சியம் மோர்லேயும் இருக்குது. ஸோ பாலில் இருக்கக்கூடிய, அதனால் மோர் மிகச்சிறப்பு. மோர் உடலை குளிர்ப்பிக்கக்கூடியது. அதனால் மோரை ஏற்றுக்கொள்கிறோம். தயிர் வந்து கட்டி தயிராக இருக்கும்போது சித்த மருத்துவ அடிப்படையில் வந்து அது ஒரு வாதத்தை பெருக்கக்கூடியது, ஆமத்தை உண்டாக்கும்னு சொல்லுவோம். அதனால் தயிரை விட நல்லா நீர் பெருக்கி நல்லா மோராக்கி அப்படி எடுத்துக்கொள்கிறது தான் நல்லது. தேங்காய் மிகச்சிறப்பான ஒரு உணவு. அடிப்படையில் தேங்காய் நீங்கள் தெற்கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாமே தேங்காயை தினசரி உணவாக சாப்பிட்ட கூட்டம் தான். அந்த தேங்காய், அதுவும் வளரக்கூடிய குழந்தைகளில் வந்து தேங்காய் வந்து நம்ம எல்லா காய்கறிகளில் போடுறது, தேங்காய் சட்னியாக எடுத்துக்கிறது, தேங்காய் பால் எடுத்து குடிக்கிறது, இது எல்லாமே வளரக்கூடிய குழந்தைகளுக்கு மிகச்சிறப்பு. இன்னும் சொல்லப்போனால் சவலை குழந்தைங்கள்னு சொல்லுவாங்க. ஒரு தாய்ப்பால் சரியாக கிடைக்காம மெலிஞ்சிருக்க குழந்தை அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெயிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கொழுப்பு அமிலம் தான் மருந்தே. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேட்டி ஆசிட், அந்த தேங்காய் எண்ணெயை ஒரு 5 சொட்டு வந்து தாய்ப்பால் குடிக்கிற காலத்துக்கு அப்புறம் அந்த சாப்பிட்ற சாப்பாட்டிலலாம் சேர்த்து கொடுத்தாங்க. இன்றைக்கி நவீன மருத்துவமே அந்த தேங்காயிலேருந்து எடுத்த ட்ரைக்ளிசரைடு தான் அவங்களுக்கு அந்த சவலை குழந்தைகளுக்கு மருந்தாக கொடுக்கிறது. ஸோ தேங்காய் மிக மிக சிறப்பானது. ஆனால் என்ன, நமக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து சப்போஸ் கொலஸ்ட்ரால் ரொம்ப கூட இருக்குது, அப்போ அப்படிங்கும்போது தேங்காயில் கொலஸ்ட்ரால் கிடையாது, ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட் வந்து ஏற்கனவே கொலஸ்ட்ரால் ரொம்ப கூட இருக்குது. அப்படிங்கும்போது அளவாக எடுத்துக்கொள்ளணும். அவங்க போய் தேங்காய் எண்ணெயில் பொரிச்ச சீடை சாப்பிட்றது, பூரி சாப்பிட்றது அப்படி எடுக்காமல் குறைத்துக்கொள்ளணும். மற்றபடி தேங்காயில் இருக்கக்கூடிய தேங்காய் பாலில் லாரிக் ஆசிட் தான் அதில் உள்ள கொழுப்பு அமிலம். மோனோலாரின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த மோனோலாரின் வந்து தேங்காய் பாலை தவிர இருக்கக்கூடிய இன்னொரு ஒரே இடம் வந்து தாய்ப்பால் மட்டும்தான். அவ்வளோ சிறப்பு அது. அதனால் தேங்காய் வளர்கிற குழந்தைகள் நல்ல வீட்டில் வந்து எதிர்பார்த்தல் நல்லா வேணும்னா கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ளலாம். இல்லை, வெள்ளையாக இருக்க எதுவுமே, இது எல்லாமே அத்தியாவசியமாக டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம். வெள்ளையாக இருக்க எல்லா ஐட்டத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா எதை தான் சாப்பிட்றது, எப்படி? இல்லை, ஏன்னா இப்போ தேங்காய் சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை, மோரை சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை, வெள்ளையை எல்லாம். அதாவது இன்னொரு விஷயம் புரிந்து கொள்ளணும். இதில் வந்து தவறு என சுட்டி காட்டுற விஷயங்கள் பொதுவானது அல்ல. யார் யாருக்கு தேவையில்லையோ அவங்க அதை தவிர்த்தணும். இதை வந்து பொத்தாம் பொதுவாக சிவராமன் சொல்லிட்டார் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் அப்படி கிடையாது.
நான் என் அனுபவங்களில் நான் படித்த விஷயங்களில் இதெல்லாம் ஒரு டேக் பண்ணுறதுக்கான காரணம் எளிதில் மனதில் நிற்குங்கிறதுக்காக. தனித்தனியாக சொல்கிறதுக்கு பதிலாக அதுக்காக வெள்ளையாருக்கு எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு பொத்தாம் பொதுவாக நான் சொல்லலை. இல்லை, அந்த மாதிரியான ஒரு மித்து அதை தான் நான் சொன்னேன். அது மாதிரியான ஒரு அது வந்து நம்ம எழுதுகிற விஷயங்களில், பேசக்கூடிய விஷயங்களில், சில நேரத்தில் இந்த நம்ம சமூக ஊடகங்கள் மாதிரியான விஷயங்களே எடுத்தோம்னா, ஒரு விஷயத்தை மேடையில் பேசும் பொழுது மேடையில் பேசுகிற ஒரு பொருள் எப்பவும் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆகாது. இப்போ நான் வந்து ஒரு விஷயம் பேசுகிறேன், வெந்தயம் எவ்வளோ சிறப்பானது, வெந்தயத்தினுடைய பயன் என்னது அப்படின்னு நான் மேடையில் பேசுகிறேன். உடனே அதனால் ஈர்க்கப்படுற அந்த உரை பிடித்து போன ஒரு மக்கள் வந்து காலையில் மத்தியானம் சாயந்தரம் நம்ம வெந்தயம் எல்லோரும் வீட்டில் போட்டு சாப்பிடணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்கிறது திரும்ப திரும்ப அதில் என்ன சொல்கிறதுனா, நான் பேசுவது தகவல். அந்த தகவல் எல்லாத்தையும் அறிவு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. தகவல் வேறு, அறிவு வேறு. இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு நாலேஜா, அது எனக்கானதா அப்படிங்கிறத அவர்களுடைய குடும்ப மருத்துவர்கிட்ட கேட்டுக்கணும். இது வந்து ஒரு பொத்தாம் பொதுவாக மாற்றக்கூடிய தன்மை, குறிப்பாக சமூக ஊடகங்கள் பால் பேசக்கூடிய மருத்துவ கருத்துக்கள், பெரிய ஊடகங்கள் முன்னிறுத்தக்கூடிய கருத்துக்கள் படு வேகமாக வீடுகளுக்கு உள்ளே போயிடுறதுனால இந்த மாதிரி சிக்கல்கள் வரும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா வெள்ளை கொள்ளும், வெள்ளையெல்லாம் கஷ்டம் அப்படின்னா ஒட்டுமொத்தம் பண்ணுறோம், எந்த வேலையும் தொடவே கூடாது, அப்படி கிடையாது. பொதுவான கருத்து அது. இதில் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ பார்த்துட்டு தேங்காயும் வெள்ளையாக தான் இருக்குது, நான் தேங்காயை சாப்பிடணும்னு சொல்கிறேன், மோர் வெள்ளையாக இருக்குது, மோரை சாப்பிடணும். அதனால் புதுமைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த சிக்கல்லாம் வரத்தான் செய்யும். ஃபுட் ரிவ்யூவர் அப்படின்னு நிறைய பேர் இருக்கு. இப்போ யூடியூபர் இன்றைக்கி இருக்காங்களே, ஃபுட்டு பற்றி நிறையா ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது மெசேஜ்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவங்களெலாம் நீங்கள் பார்க்குறீங்களா? நிறைய பார்க்குறேன், சில நேரத்தில் கோவம் கூட வரும். சாலையோர கடைகள் நிறையா இருக்குது, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாலையோர கடைகளில் சாப்பிட்றது எந்த அளவுக்கு ஆரோக்கியம்னு நினைக்கிறேன்? ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஆரோக்கியங்கிறது